ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காகன்னா, எனக்கு வியூஸுக்கு வேண்டி எனக்கு யூடியூப்பில் வியூஸ் வந்தோ வரலையோ, ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆகிட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எனக்கு ஒரு வார்னிங் வந்துச்சு. அது ஒரு மிஸ்டேக் தான். ஏன் நான் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, என்ன போல் தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லதுக்கு வேண்டி தான். ஏன்னா பிகினர்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால நமக்கு எதுவுமே கிளியராக தெரியாது. நம்ம எதுதான் எவ்வளோ தான் நம்ம சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து வந்திருந்தாலும் நம்ம சைட்லேருந்து மிஸ்டேக் நிறைய வரும். ஸோ அதுதான் நான் சொன்னது, என்ன போல் தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்லதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. என்னென்னா, நான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ரொம்பவும் குறைவு. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணணும்னு நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா, நமக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வந்திருக்கு, அதாவது 6K ஏதோ வந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு சரி வாட்ச் ஹவர்ஸ் வேணும், நம்ம ஏதாச்சும் பண்ணால் தான் முடியும்னு சொல்லிட்டு தான் நான் லைவில் போட்டிருந்தேன். பட் லைவ்லேயே நமக்கு அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நமக்கு அவ்வளோ வராது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம க்ரீன் ஷாட்டில் அந்த மெசேஜ் போல் அந்த அந்த பிக்சர் போட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் போட்டிருந்தேன். அது என்னென்னா, ஆக்சுவலி அது ஒரு போர்க் ஸ்கின் ஆகும், ஒரு ட்ரை போர்க் ஸ்கின் ஆகும். பட் அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வித்தியாசமான ஒரு இதுலெல்லாம் தெரியும்னா நமக்கு அதை என்ன மாதிரி வேணான்னாலும் நமக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஐ டெஸ்ட்டுக்கு போல் தான் நான் அதை ஒரு பிக்சர் போட்டிருந்தேன். பட் அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 hour கழிஞ்ச அப்புறம் எனக்கு மெயிலுக்கு ஒரு மெசேஜ், நம்ம என்ன தான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் உடனே யூடியூப்லேருந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க, மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் மெயிலில் நான் ஒரு 1 hour கழிஞ்ச அப்புறம் எனக்கு மெயிலும் வந்துச்சு. அப்போ அதில் பார்த்தப்போ எனக்கு அந்த இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க, இது ஒரு வயலன்ஸ் ஆகும், அந்த மாதிரின்னெல்லாம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நம்மளுடைய சேனல் நேம் போட்டு தான் நமக்கு வரும் எப்போவுமே. அப்போ அது பார்த்த உடனே நான் ஐயோ, நம்ம நினச்சது ஒன்று, பட் போட்டது நம்ம சாதா ஒரு காமெடி ஆகிட்டோ ஏதாச்சும் ஒரு திங்கிங்கில் தான் நம்ம போடுறோம். அப்போ அப்படியாச்சும் கமெண்ட் வரட்டு, வியூஸ் வரட்டுன்னு சொல்லி தான் நம்ம போட்டிருந்தது. பட் இது ஸோ அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால நான் என்ன செய்துட்டேன்னா, அந்த பயத்தில் உடனே அந்த வீடியோ அந்த ப்ராசஸிங் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா, நான் அது டெலீட் பண்ணி விட்டுட்டேன். டெலிட் பண்ணிவிட்டு தென் மெயிலுக்கும் திரும்ப நமக்கு இந்த ரிப்ளையும் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம அதில் மேபி நம்மளுடைய திங்கிங் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இதில் வேறு எதுவும் வயலன்ஸ் ஆகிட்டு வேறு எதுவும் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணலாம், அப்பீல் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்பீல் பண்ணியிருந்தேன்னா மேபி அது கரெக்டாக இருந்தேன்னா அந்த வார்னிங் இதை அவங்க எடுத்துருவாங்க உடனே. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தது. ஸோ நம்ம என்னென்னா, அதான் நான் சொன்னேன்ல, நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், இது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் நான் செய்த மிஸ்டேக்கு. ஸோ டெலிட் பண்ணி விட்ட அப்புறம் திரும்ப நம்ம அந்த ஒய்டி ஸ்டுடியோ இல்லை நம்ம டேஷ்போர்டு இருக்குல்ல, அந்த சைட்டில் போய் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இதுலேயே நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த வார்னிங்னு அவங்க மெசேஜ் அப்படியே போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு இதாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வராது நமக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது சரியா தப்பா அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கும். அப்போ நான் அதை உடனே சரி ஒருக்கே அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அந்த சைட்டுக்குள்ளே திரும்ப அந்த வார்னிங் இதில் போய் அப்போ அதில் என்ன தந்திருப்பாங்க, நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் போட்டிருக்கோம், எந்த வீடியோவாக, அது எல்லாமே அவங்க சைட்லேருந்து ஒரு தப்பும் கிடையாது, எல்லாமே கிளியராக தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம்னால நமக்கு எது தெரியாது. தென் அதில் போட்டிருந்தாங்க நம்ம அதில் ஒரு 7 ட்ரைனிங் உண்டு, ஒரு ட்ரைனிங் செக்ஷன் போல் ஒன்று இருக்கும். அதில் 7 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. தென் அதிலிருந்து எஸ் ஆர் நோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அதில் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் திரும்பவும் ட்ரை அகைன் வரும். ஸோ அதில் நமக்கு அந்த 7 செக்ஷனும் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நமக்கு என்னென்னா 90 டேஸுக்கு எக்ஸ்பயர் தந்திருப்பாங்க. அது 90 டேஸ் வரைக்கும் இந்த வார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பயர் ஆகி போகும்னாக்கும் இருக்குது. பட் 90 டேஸ் ஆன அப்புறம் தான் நமக்கு தெரியும் என்னென்னு கிளியராக. நமக்கு அது கிளியராக தெரியலை எந்த மாதிரின்னு. அப்போ அது எனக்கு March 26 வரைக்கும் ஏதோ இருக்குது. சரி, அப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் நான் அப்போ அதில் நமக்கு சப்மிட் பண்ணலாம் நம்மளுடைய இதுன்னு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜும் நான் அதில் கொஞ்சம் டைப் பண்ணியிருந்தேன்.
பட் அது வந்து என்ன எமோஷ்னலாக ஒன்றும் அப்படி பண்ணக்கூடாது. ஐயோ எனக்கு தெரியாது சாரி அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான ஒரு ரீசன் நம்ம கொடு. பட் அது என்னென்னா நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் இருந்தேன்னா ஓகே அது மேபி அவங்க வந்து அதை பார்த்து அப்பீல் பண்ணதுக்குள்ள சான்ஸும் நமக்கு கிடச்சிருக்கும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை வீடியோ டெலீட் பண்ணனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா அதோட அர்த்தம் வந்து நம்ம அவங்களோட இதுக்கு ஓகே நான் கரெக்டு தான் சொல்லிட்டு நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டோம் தான் அதுக்கு ஒரு மீனிங்கும் வரும். ஸோ இனி அதனால எனக்கு அந்த இது பண்ண முடியாது. அதான் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறது. நம்ம வந்து அப்படி ஃபஸ்ட்டு வார்னிங் வந்துச்சுன்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஓகே அதுக்குள்ள ப்ராசஸில் நம்ம போய் மேபி அது சரியாக இருந்திருந்தேன்னா ஓகே அந்த வார்னிங் எடுத்துருவாங்க. ஆனால் எதுவுமே அதுக்கு முன்னாடி எதுவுமே டெலீட் பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. தென் அதுக்கப்புறம் வந்து அதில் வேறு என்னென்னா அதுக்கப்புறம் இந்த 90 டேஸுக்குள்ளால் நம்ம திரும்பவும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் போடக்கூடாது. போட்டேன்னா அது வந்து ஸ்ட்ரைக்கில் வரும். தென் சேனலையும் அஃபெக்ட் பண்ணதுக்குள்ள சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த வீடியோ எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஒரு பயம் நம்ம பண்ணுறது சரியா தப்பாக அந்த இதை நமக்கு வந்து அந்த வார்னிங்னு பார்க்கும்போது ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இத்தனை சப்ஸ்கிரைபர் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கடையில் வந்து அது பிளாக் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் நமக்கு இந்த திங்கிங் அப்படி இருக்கும்ல. அதனால தான் நான் சொல்ல வர்றது நம்ம வந்து என்ன போல் ஏதாச்சும் புதிய இது அதாவது பிகினர்ஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே பயப்படாதீங்க. அதை வந்து அந்த ரீதியில் நம்ம வந்து அவங்களோட இதில் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போயிட்டோன்னா மேபி அதை வந்து நம்மளோட சேனல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். தென் நமக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது. இதேபோல் நம்ம வந்து ஒரு இதுலேயும் சர்ச் பண்ணி ஒருவங்களோட ஐடியாக்களை கேட்டு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இனி நமக்கு என்ன பண்ண முடியும். மார்னிங் அதான் வியூஸுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் எனக்கு வந்து வார்னிங் தான் வந்துச்சு. என்ன பண்ணதுக்கு அப்படியே இருக்க வேண்டியது. அதனால இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ லைவில் போட்டிருந்தாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. மேபி இந்த வார்னிங் ஏதாச்சும் இருக்கிறதுனால எதுவுமே எனக்கு தெரியலை. இந்த ஒரு கிளியராக எனக்கு சொல்ல முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சேன்னா எனக்கு வந்து ப்ளீஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லித்தாங்க. ஓகேவா? ஏதாவது தவறாக பண்ணியிருந்திருந்தாலும் சாரி. எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. மேபி இதுவும் வந்து எஃபெக்ட்டு ஆகும். அதான் சொல்லலை எனக்கு அந்த வார்னிங் வந்ததுலேருந்தே நமக்கு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.